எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வருட கிரகங்கள் அப்படிங்கிறது சுமார் நிலை தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. சனி பகவான் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் இப்போ 12ஆவது வீட்டில் இருக்கார். 7.5 சனியில் முதல் பகுதி அப்படிங்கிறது தொடங்கி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே 7.5 சனியில் விரய சனி அப்படின்னா காசு பணம் கண்ணா பண்ணான்னு விரயமாகும். 10 ரூபா எடுத்து மிச்சம் அப்படின்னு வச்சிட முடியாது. இப்படி இருக்கிற சூழலில் உங்களுக்கு 7.5 சனி தொடங்கி 10 ரூபா காசு பணம் விரயமாயிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆகிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் 10 ரூபா செலவானாலும் சரி, ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் அப்படிங்கிறது வந்துடுது. அதனால் உங்களுக்கு 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறதே தெரியல. அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா, ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சனி வலுவாக இருக்கக்கூடியவங்களுக்கு 7.5 சனின்னாங்க, ரொம்ப பயமுறுத்துனாங்க. 7.5 சனி வந்த பிறகு தாண்டா நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி தெரியுது, பயந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரும் இருப்பீங்க. ஆனால் மற்றவர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காசு வந்துச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல, வர்றது தான் தெரியுது, போகிறது தெரிய மாட்டேங்குது. மாதம் ஆனால் 10,000 சம்பளம் வாங்குகிறேன், 20,000 சம்பளம் வாங்குகிறேன், 1 ரூபா எனக்குன்னு எடுத்து வச்சுக்க முடியல, இந்த செலவு இந்த செலவு இந்த செலவுன்னு சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியே செலவு ரெடியாக நிற்கிது. அப்படி தான் போயிடுச்சு. விரைய சனி அப்படிங்கிறது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பகுதி ஆட்கள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் பெரிய அளவில் காசு பணத்துக்கு பஞ்சம், ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இல்லை. ஏதோ கையிருப்பு கரைஞ்சி போச்சு, இருக்கிறத வச்சு இழுத்து பிடிச்சி ஓட்டிட்டோம். இப்போ இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது தொடங்கும் போது இதுதான் நிலைமை. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விரயசனிங்கிறது அப்படியே தான் இருக்குது. இந்த வருடத்தோட கடைசி, அதாவது பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் விரயஸ்தானத்துலேருந்து உங்களோட ராசிக்கு ஜென்மஸ்தானத்துக்கு வராரு. சரி, ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் 15 நாள் தான் அப்படிங்கிறதால நம்ம பார்க்க வேண்டியதில்லை, விரயஸ்தானம் தான் கணக்கு. இப்போ சனி விரயத்துக்கு என்னென்ன விரயெல்லாம் கொடுத்தாரோ அதுக்கு தக்கன பணம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு தெரியுங்களா? ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில், பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மேசராசியில் உட்கார்ந்தார் செவ்வாயோட வீட்டில். இப்போ இந்த குரோதி வருடம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா, வருஷம் தொடங்கி 18 நாள் தான். சித்திரை 18ஆம் தேதி குரு பகவான் 2ஆவது வீட்டிலேருந்து கிளம்பி 3ஆவது வீட்டுக்கு ரிஷபராசிக்கு போயிடுறாரு. இது அவ்வளவு அற்புதமான இடமா குரு பகவானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2ஆவது இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம். இங்கே இருந்தப்போ காசு கொடுத்துருப்பார். 7.5 சனிங்கிறதுல செலவு கொடுத்தாலும் காசு வந்திருக்கும். நான் சொல்ல போனால் அடுத்தவங்க காசாவது நம்மக்கிட்ட 10 ரூபா புழங்கி இருக்கும், எடுத்து செலவு பண்ணக்கூடிய உரிமை இருந்திருக்கும், கடன் கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்திருக்கும், ஏதோ நகை நட்டு வச்சுருந்துருப்போம், அல்ல அர்ஜென்ட்டுக்கு வச்சு புரட்டி இருந்திருப்போம். இப்போ 3ஆவது இடத்துக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருமானம் வர்றதை குறைச்சி விடுவார். அப்போ செலவுங்கிறத சனி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். இந்த பக்கம் குரு பணம் கொடுக்கறத நிறுத்தி விட்டார். அப்போ நம்ம கையை தான் பிடிக்கும்.
மாதம் 10 ரூபா சம்பளம் வாங்குறேன், அதை கொண்டாந்து வீட்டில் வைக்கலாமான்னு பார்த்தா வாங்குறதுக்கு முன்னாடியே 15 ரூபா செலவு இருக்கும். கையில் வந்து ஒரு 5 ரூபா பற்றாக்குறை, கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். இப்படி தான் இந்த வருஷம் அப்படிங்கிறது போகுது. அப்படிங்கிறதால நாம் கொஞ்சம் கை பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணணும். ஏன்னா குரு கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை, 3வது வீட்டில் இருக்கார், ஒரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார், அதுமாதிரி சகோதர ஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது சகோதர வர்க்கத்தாலேயும் கொஞ்சம் செலவு நமக்கு வரும். அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அண்ணன் பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, அண்ணன் வீட்டில் ஒரு காது குத்துறாங்க, இல்லை அண்ணனுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, 10 ரூபா நம்ம தான் சகோதரர்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்ககிட்டேருந்து 10 ரூபா நமக்கு வருமா ஜோசியரை அப்படின்னா வராது. நம்ம கையில் இருந்து கொடுத்து உதவுற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அவங்க கொடுத்து உதவுற அளவுக்கு அவங்க இல்லை. அதனால் பெருசாக அண்ணன் தம்பிகிட்டேருந்துலாம் நம்ம எதுவும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்துட முடியாது. சரி, எதுவும் நல்லது எதுவும் இல்லையா ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறேன், ராசிக்கு 7.5 சனி நடக்குது, குரு 2லேருந்து 3 கோடி போயிட்டார், போதாத குத்தத்துக்கு ராகு விஷ பாம்பு ராசி உள்ளே இருக்குது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். 7வது வீட்டில் கேது இருக்கார், களத்திரத்தில் விஷமற்ற பாம்பு கேது. அப்போ சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே இருக்கீங்க. அப்படிங்கிறதால ஓரளவுக்கு சர்ப்பசாந்தி பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு யோக பலம் பெற்ற ஒரு நாளில் ஒரு சர்ப்பசாந்தி பரிகாரத்தை பண்ணிங்க. முடிஞ்சவங்க திருநாகேஸ்வரம் போய் ராகுவை வணங்கலாம், கீழே பெரும்பள்ளம் போய் கேதுவை வணங்கலாம். இப்படி ஓரளவுக்கு சர்ப்பசாந்தி பரிகாரத்தை பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி ஜென்மத்துக்குள்ளே ராகு இருந்துக்கிட்டு நமக்கே உடல் பிணியை கொடுக்கும். படுத்தா எந்திரிக்க முடியாது, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான வேலை இருக்குது, நம்ம ஏந்திரிச்சு தான் ஆகணும். 5 மணிக்கெல்லாம் விடிய காலில் ஏந்திரிக்கணும் அப்படின்னா அன்றைக்கி தான் 8 மணி வரைக்கும் ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு உடம்பு பாடப்படுத்தும். இப்படி தான் இருக்குது. அதனால் நமக்கு நல்லது இல்லை, சுமாரான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கடவுள் ஒரு கதவை அரைச்சா இன்னொரு கதவை திறக்காமலா விட்டுருவோம், அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட. சரி, குரு பகவான் அப்படி என்ன இடத்த பார்க்குறாரு அப்படின்னா களத்திரத்தில் கேது இருக்கார் இல்லையா, 7வது வீட்டை பார்க்குறாரு. 7வது வீடு அப்படிங்கிறது கூட்டு தொழில், நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம், மனைவி கணவனை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல குருவோட பார்வை விழுவுது அப்படிங்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு கூட்டாக ஒரு தொழில் போடலாம். ரொம்ப நாளாக ஒருத்தன்ட்ட முட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், 10 ரூபா முதல் போட்டு ஏதோ ஒரு வண்டி கிண்டி வாங்கி விற்போம், இடங்கிடம் வாங்கி விற்போம், இல்லை ஒரு பொட்டி கடை டீ கடையை போட்டு குந்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து சேரும். அதை பிடிச்சிக்கிட்டா காசு பணம் 10 ரூபா நம்ம இன்னொருத்தன்ட்ட கடன்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு கூட்டு தொழில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அல்ல அர்ஜென்ட்டுக்கு 10 ரூபா வேணுன்னா பெரட்டிக்கிறதுக்கு ஆள் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. மாதிரி மனைவி வழி வீட்டார்களோட ஆதரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அல்ல அர்ஜென்ட்னா ஒரு மாமனார் மாமியார்கிட்ட 10 ரூபா புரட்டுறது, இல்லை மச்சினோல்கிட்ட 10 ரூபா பெரட்டுறது அப்படிங்கிற மாதிரி பெரட்டி உருட்டிக்கலாம். அவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்கும். அதோட குரு பகவான் 9வது வீட்டை பார்க்குறாரு, விருச்சிக ராசியும் பார்க்குறாரு. 9 அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம். சரி, புள்ள 7.5 சனி வேறு நடக்குது, பாவம் கஷ்டப்படுறான் போல இருக்குது, கையில் காசு இல்லை போல இருக்கு, நம்ம 10 ரூபா கொடுத்து உதவுவோம் அப்படின்னு பெற்றவங்க, குறிப்பாக தந்தை உங்களுக்கு 10 ரூபா காசு கொடுத்து உதவி செய்வார். சொத்துக்கத்தை பிரித்து கையில் கொடுத்து ஏதோடா வாடா ஏன்டா ஊரில் கடை வாங்கிட்டு இருந்தால் நம்ம பாட்டை முப்பாட்டை சம்பாதிச்ச சொத்து இருக்குது, ஏதோ ஒரு குத்தகத்தை கொடு, இல்லை வாடகை கடைக்கு விட்டுட்டு போ, இல்லாட்டி விற்றுட்டு கூட நீ எங்கேயாவது வெளில இடம் வாங்கிட்டு பொழப்பு சொல்லப்பாரு, ஒரு பொழப்பாரு, இனிமேல் கெட்டியாக பொழைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கையில் 10 ரூபா காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது. அதோட ராசிக்கு 11வது வீடு மகர ராசியில் லாபஸ்தானத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. அப்படிங்கிறதால மாதிரி காசு பணத்துக்கு கொஞ்சம் பஞ்சம் இல்லை. என்னதான் செலவானாலும் குரு நமக்கு கொடுக்காமலே போயிட்டாலும் அவரோட பார்வையால் நமக்கு கொடுத்துட்றாரு. இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூடன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் கொடுத்துருவாரு, பயப்பட வேண்டியதில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்புறம் வேறு என்ன பிரச்சனைனா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிடியை கொடுக்கும். ஒத்த தலைவலி, சில பேருக்கு கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா சனி வந்து தலையில் இருக்கார், மறந்துடக்கூடாது. சைனஸ் பிரச்சனை வரும், ஒற்றை தலைவலி வரும். சில பேருக்கு எங்கேயாவது வண்டி வாகனத்தில் போகும்போது லேசாக தலையில் காயம் ஏற்படுற அமைப்பு. அதுக்காக பெருசாக பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனை தலைப்பகுதியில் நீர் கோத்துக்கிறது, இல்லைன்னா காதில் பிரச்சனை கொடுக்கும். அவசியமாக காதில் பிரச்சனை கொடுக்கும், காதில் தண்ணி பூந்துக்கும், ஒரு பூச்சி போட்டு பூந்துக்கும். இந்த மாதிரி காது சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஏற்கனவே கூட வந்திருக்கணும், இன்னும் சொல்ல போனால் இது மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து இப்போ நமக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உணர்ந்து நடந்துக்கிட்டு ஊரம்புக்கு போகாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கணும். ஒரு இடத்துல பஞ்சாயத்து நடக்குதுன்னா வேடிக்கை பார்க்கக்கூடாது, அந்த இடத்துல போய் நிற்கக்கூடாது. நம்ம மேலே தேவையில்லாத 2 அடி உழுது போவோம். அப்புறம் நம்ம கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, வீண் பலிக்கு ஆளாக வேண்டியதில்லை. அரசியல், பொது வாழ்க்கை, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ நமக்கு எவனோ கெட்டு போகிறான்ட்டு நம்ம பொழப்பு நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது தான் நல்லது. இப்போ இறை வழிபாடு, தியானம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரே ஆறுதல்.
அனுமன் சாலிச, ஆதித்ய ஹிருதயம் இதெல்லாம் கேட்கலாம். அதுமாரி தினமும் குளிச்சு முடிவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு. அதன் பிறகு உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை, குலதெய்வத்தை மனசில் நினச்சி மனசார வணங்குங்க. முடிஞ்சவங்க குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சப்பெல்லாம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறதும் நல்லது. சர்ப்பதோஷத்தோட பிடியில் இருக்கீங்கிறதால செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடணும். அது எலுமிச்சை விளக்கு போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுமாரி வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம். இதுமாரி ஏழைப்பாளைகளுக்கு ஒரு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு வேளை அன்னதானம். சனியோட பிடியில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஒரு கருப்பு நிற வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் ஏதாவது ஒரு உணவு கொடுங்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு தலைகளை புல்லுகள் வெட்டி போடுறது, ஒரு கருப்பு மாடு வந்ததுன்னா ஏதோ அதுக்கு ஒரு வாழைப்பழம் கீரை கட்டு ஏதாவது கொடுக்கறது. கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா யானை இருக்கும் கருப்பாக, ஒரு வாழைப்பழம் இழப்பழம் ஏதாவது இந்த மாதிரி சீசனில் ஒரு தர்பூசணி இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்க. சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கருப்பு நிற உடைகளை அணிஞ்சிங்க. குடும்பம் வரைக்கும் சனிக்கிழமையில் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. ஒரு சோதனை காலம்தான், இருந்தாலும் கடந்துடலாம், பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த குரோதி வருடம் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.